சரி, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். இது நம்மளுடைய 200வது நாவல் கலந்துரையாடல். அதாவது நூலிலை கலந்துரையாடல் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கலந்துரையாடலை செய்ய போறவங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா, திவ்யா நம்மளுடைய இயல்மன்றத்தின் செயலாளர். இடையில் அவங்க ஒரு கவிதை தொகுப்பு எழுதி வெளியிட்டிருந்தாங்க. அந்த தொகுப்போட பெயர் கூட நகரத்தில் வாழும் சிட்டுக்குருவிகள் அப்படின்னு இருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். மேலும் நம்மளுடைய நாவல் பயணத்துல அவங்களும் ஒரு எழுத்தாளரை இணைஞ்சு எழுதிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பல விஷயங்களை அவங்க எழுதி படைச்சுக்கிட்டும் இருக்காங்க. ஆய்வு கட்டுரை கூட இடையில் நம்மளுடைய சிங்கப்பூர் மாநாடுல படைச்சிருந்தாங்க. இன்று இவங்க தான் நம்மளுடைய நாவல் கலந்துரையாடலை செய்ய போகிறார்கள். யாருடைய நாவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ நாராயணன் அவர்களின் இந்த இவள் என்ற நாவலை தான் இவங்க திறனாய்வு செய்ய இருக்காங்க. அனைவரும் இணைந்து திவ்யா அவர்கள் செய்யவிருக்கும் நாவல் கலந்துரையாடலை செவியுற்று பயன்பெற வேண்டும். கருத்து பகிர வேண்டும் என்றால் வாசித்தவர்கள் நிச்சயமாக பகிரலாம். அக்கா, நீங்கள் தொடங்கி விடலாம். வணக்கம்மா, மிக்க நன்றிமா உங்களுடைய இந்த அறிமுகத்திற்கு. மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். சரி, என்னுடைய குரல் தெளிவா கேக்குதா எல்லோருக்கும்? கேக்குதா அக்கா தெளிவா? ஓகே, நான் என்னுடைய ஸ்லைட் ஷேர் பண்றேன். ஓகே, இதுவும் தெரியுதான்னு சொல்லிருங்க. தெரியுதா அக்கா? தெரியுது. ஓகே, நன்றி அம்மா. சரி, ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இதுதான் இன்று நான் எடுத்திருக்கக்கூடிய நாவல். இதை நான் போறதுக்கு முன்னுக்கு உங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கேள்விக்கு பதில் தெரிந்தவர்கள் நீங்க என்ன செய்யலாம்னாக்க, மைக் திறந்து உங்களால சொல்ல முடியலனாலும் உங்களுடைய கைகளை உயர்த்தலாம். அந்த எமோஜி இருக்குல்ல, அது நீங்க தட்டலாம். கேள்வி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை யாராவது நீ பெரிய இவ அல்லது இவன் என்று கேட்டதுண்டா அப்படின்னு கேட்டிருக்கேன். அந்த மாதிரி கேள்வி உங்களை யாராவது கேட்டிருக்காங்களா? கேட்டிருக்காங்கன்னா உங்க கைகளை உயர்த்துங்க, அது மட்டும் போதும். அதாவது எப்படி சொல்றேன்னா, நீங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சிருப்பீங்க, ஏதாவது ஒண்ணு சொல்வீங்க, நீ பெரிய இவன், இப்படிப்பட்ட கேள்வி கேட்கிற, நீ பெரிய இவ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி யாரையுமே கேட்டது இல்லையா? சரி, கேட்கலன்னா அது சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஓகே, செக்கு தேவி அவங்களை கேட்டிருக்காங்களா? நன்றி நன்றி டீச்சர். சரி, ஏன் இந்த கேள்வி முக்கியமா இந்த நாவலுக்கு அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா முக்கியம்தான். ஏன்னா இந்த நாவலுடைய தலைப்பே இந்த இவள் அப்படின்றதுதான். சரி, நான் இப்ப ஃபுல் ஸ்கிரீன் வச்சுறேன். யாருக்காவது நான் பேசுறது எதுவும் இடையூறாக இருந்துச்சு, இல்ல சரியா வழங்கல அப்படின்னாக்க என்கிட்ட சொல்லுங்க. ஓகே, இந்த நாவலை எழுதியவர் ராஜநாராயணன் அவர்கள். இவர் செல்லமா கீரா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ஆக என்னுடைய பெயர் திவ்யா பன்னீர்செல்வம். நம்மளுடைய ஹோஸ்ட் சொல்லிட்டாங்க நான் என்னை பத்தி. அதனால நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்லல. நேரா நாவலுக்குள்ள போகிறேன். ஓகே, இது ஒரு குறுநாவல் தான். ஏறக்குறைய ஒரு 198 பக்கங்கள் தான் இருக்கு. அது 198 பக்கங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு மிகப்பெரிய சிறப்பு இந்த புத்தகத்துக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பெரும்பாலும் நிறைய எழுத்தாளர்களுடைய மேனுஸ்கிரிப்ட் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அது நம்ம கொடுத்து வச்ச ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த புத்தகத்துல இருக்கு. ஏன்னா எழுத்தாளர் கீரா அவர்கள் அவருடைய 96வது வயதில் எழுதின நாவல் தான் இந்த இந்த இவள். ஆக இது எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நூலினுடைய ஒரு பக்கம் அவருடைய கையெழுத்து பிரதி இருக்கும். அதாவது மேனுஸ்கிரிப்ட் இருக்கும். அடுத்த பக்கம் அதை தட்டச்சு செய்து வச்சிருப்பாங்க. சோ இது ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் நான் பாக்குறேன். அதிகபட்சமா அந்த நாங்க போட்டிருக்கேன், தெரியுதான்னு தெரியல. நான் இருங்க உங்களுக்கு ஓகே, நாவல் நான் குழுல பகிர்ந்திருந்தாங்க பானுஷா, பார்த்திருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக இப்படிதான் ஒரு பக்கம் அவர் கையால் எழுதிய அந்த பிரதி இருக்கும். அடுத்த பக்கம் அதை தட்டச்சு செய்து நம்மளுக்காக வச்சிருப்பாங்க. ஆக இப்படியாக தான் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கு அப்படின்றது. அதை தாண்டி இந்த நூலுக்கே இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும்னாக்க, நான் முன்னுக்கே சொன்ன மாதிரி தான். இது கீரா அவர்களுடைய 96வது வயதில் எழுதின ஒரு நூல். 96வது வயதில் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் நம்மளுக்கே தெரியாது. நம்மளுடைய 96வது வயதுல அதிகபட்சமா நம்மளும் இதே மாதிரி எழுதிட்டு இருக்கலாம், அல்லது வாசிக்கலாம், அல்லது வேற யாருக்காவது எழுத்து பயிற்றுவிக்கலாம். ஆக இது போன்ற விஷயங்கள் நம்ம செய்து கொண்டிருக்கலாம். ஆனா இவருடையது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா அவர் இந்த நாவலையும் நம்மளுக்காக கொடுத்திருக்காரு. இந்த நாவல் உருவானதுக்கான ஒரு காரணமும் பிறகு இருக்கும், அதுவும் நான் சொல்றேன். ஆக இரண்டாவது சிறப்பு அப்படின்றது, இந்த நாவல்ல
பெரும்பாலும் நம்ம ஒரு விஷயம் எழுதுறோம் அப்படின்னு சொன்னாக்க, முன்னுரை இருக்கும், முடிவுரை இருக்கும். ஆனா, முன்னுரை இருக்கு, முடிவுரை இருக்கு. நடுவுரை ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீரா வந்து கேட்டு, அவர் இந்த புத்தகத்துல ஒரு நடுவுரை எழுதி வச்சிருப்பாங்க. அதாவது கதைய வந்துட்டு முடியிற கட்டத்துல வந்துட்டு, அந்த நடுவுரை வந்துட்டு அவங்க எழுதியிருப்பாங்க. இந்த நாவல் வந்து எதுக்காக எழுதப்பட்டது? இது எழுதும்போது என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்துட்டு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இதெல்லாமே வந்துட்டு இந்த நாவலுடைய ஒரு சிறப்பா தான் வந்து நான் பார்க்குறேன். ஓகே. அடுத்தது, இந்த நாவலை வந்து நான் திறனாய்வு செய்வதற்காக எடுத்துக்கொண்ட அணுகுமுறை, விளக்கமுறை திறனாய்வு அப்படின்னு சொல்றது. ஓகே. விளக்கமுறை திறனாய்வுனா என்னன்னா, ஒரு நாங்க போட்டிருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உள்ளார்ந்த பண்புகளில் பொதிந்து கிடக்கும் அர்த்தத்தை அதன் காரண காரிய அடிப்படையில் விளக்கி கூறுதல் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு பொருளோ இல்லது ஒரு எழுத்தோ இருக்கு அப்படின்னு சொன்னா, அத சரியா புரிஞ்சுக்கிறதுக்கோ, அல்லது அது இன்னும் கூடுதலா மெருகேற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, ஆ வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி, வேறு ஒரு பொருளை பயன்படுத்தி அத வந்து நம்ம ரீப்ளேஸ் செய்து நம்ம வந்துட்டு சொல்லுவோம். அத வந்து ஆங்கிலத்தில் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஆக அந்த ஒரு திறனைய தான் நான் வந்துட்டு இந்த நாவலுக்கு எடுத்திருக்கேன். இந்த குறுநாவலுக்கு. ஏன் அப்படின்னு சொன்னேன்னா, ஆ விளக்கி இந்த விஷயத்த சொன்னா தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த நாவல்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்றது வந்து புரியும் அப்படின்றதுக்காக இந்த திறனாய்வு முறை வந்து நான் எடுத்திருக்கேன். ஏன்னா, இந்த நாவல் எழுந்த சூழல் வந்துட்டு, கீரா அவங்களுடைய நண்பர் ஒருவர் வந்து சொல்லி தான் எழுதியிருப்பாரு. ஆக அது எழுதும்போதே என்ன எழுதுறது, என்ன எழுதுறதுன்னு கேட்டு கேட்டு நெறைய எழுதியிருக்காங்க. அந்த குறுநாவல்ல கீரா அவர்கள். எழுத்தாளர் வந்துட்டு அவ்ளோ விஷயங்கள வந்துட்டு உட்புகுத்தி வச்சிருக்காரு. பெண்களுடைய நிலை, மக்களுடைய நிலை, குழந்தைகளுடைய பருவம் எப்படி இருக்கும்? அ ஒரு வறுமை நிலையில இருக்கக்கூடியவங்களுடைய விஷயம் எப்படி இருக்கு? எல்லா விஷயத்தையுமே வந்து ஒட்டுமொத்தமா ஒரு 198 பக்கங்களுக்குள்ளார. அதான் சொன்னது 198 பக்கம் கூட இல்ல. அது 2ஆ தான் நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுல கிடைக்கக்கூடிய பக்கங்கள் தான் வந்துட்டு அந்த நாவலே. ஆக இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம விளக்கமுறை திறனாய்வு மூலியமா பார்க்கும்போது, நம்மளுக்கு இன்னும் ஆழமா புரியும் அப்படின்றது தான். ஓகே. இந்த திறனாய்வ வந்துட்டு இந்த முறைய நான் வந்து அணுகுறதுக்கு எனக்கு பக்கபலமா இருந்த கோட்பாடுன்னு சொல்லணும்னா, சமூகவியல் கோட்பாடும், உளவியல் கோட்பாடும். ஏன்னா, இந்த சமூகவியல் கோட்பாடும், உளவியல் கோட்பாடும் ஏறக்குறைய வந்துட்டு ஒரே ஆ தடத்தில் பயணிக்கிறதா தான் வந்துட்டு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, ஒரு தனி மனிதனுடைய உளவியல் எத சார்ந்து இருக்கோ, அத சார்ந்து தான் அந்த சமூகம் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அத தாண்டி ஜார்ஜ் லூக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிஞர், மார்க்சிசம் பேசின ஒரு அறிஞர் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னாக்க, இலக்கியம் வந்துட்டு சமூக வாழ்க்கையை பிரதிபலித்து காட்டும் கண்ணாடி அப்படின்னு சொல்றாரு. எப்படி எப்படி இலக்கியம் வந்துட்டு ஒரு சமூக வாழ்க்கையை வந்து பிரதிபலித்து காட்டும்? ஓகே. ஒரு இலக்கியம் யாரால் எழுதப்படுது? ஒரு தனி மனிதனால் அது வந்து எழுதப்படுது. அந்த தனி மனிதன், அந்த படைப்பாளன் இந்த சமூகத்துடைய ஒரு அங்கம் தான். ஒரு தனி மனிதன் ஒரு தனி மனிதன் கூட்டாக சேரும்போது தான் அந்த ஒரு சமூகம் வந்துட்டு உருவாகுது. அப்படின்னும்போது இந்த சமூகத்தில் தான் அந்த படைப்பாளனும் உருவாகுகிறான். அந்த படைப்பாளன் அவன சுத்தி என்ன விஷயம் பார்க்கிறானோ, விஷயங்கள் தான் வந்துட்டு அவன வந்துட்டு எழுத தூண்டுது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். எழுத தூண்டுது அப்படின்றத தாண்டி, அந்த குறிப்பிட்ட சமூகத்தை பற்றி வெளியில இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஒரு தூண்டுதல வந்துட்டு கொடுக்குது. ஆக ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை, அவன் பார்த்த விஷயங்கள் தான் வந்துட்டு ஒரு இலக்கியமாக இங்கு உருமாறுது அப்படின்றது தான் வந்துட்டு பெரிய பெரிய அறிஞர்களுடைய கருத்து. ஆக கீராவினுடைய பின்புலத்த நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஏறக்குறைய அதுவுமே அப்படிதான். அவர் வந்து கரிசல் நில தந்தைன்னு சொல்லுவாங்க. ஆக அவருடைய வாழ்க்கை சூழல் எப்படி இந்த நாவலுக்கு ஒரு உயிர கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அத பார்க்க போறோம். கி அ ஏற்கனவே நான் சொன்னது போல தான் நாவலாசிரியர் பற்றி சொல்லணும்னா, ராஜநாராயணன் அவருடைய இயற்பெயர். அவர் வந்து கரிசல் இலக்கியத்தின் தந்தை அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா, அந்த கரிசல் நிலத்தில இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கைய பிரதிபலித்து காட்டக்கூடிய நாவல்கள், சிறுகதைகள் தான் இவர் வந்து அதிகமா எழுதியிருக்காங்க. அதுல வந்துட்டு மிக முக்கியமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, கோபல்ல கிராமம், கோபல்லபுரத்து மக்கள், மாயமான், நாட்டுப்புற கதை களஞ்சியம் இதெல்லாமே வந்துட்டு அவருடைய ஒரு பிரபலமான படைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். கூடுதலா இவர் வந்து சாகித்ய அகாதமி விருதையும் பெற்றிருக்காங்க. அவருடைய 98வது வயதில் 2021ல தான் வந்துட்டு ஐயா வந்துட்டு காலமானாங்க. ஓகேவா? சரி. இதுவரைக்கும் ஏன் நான் இவ்ளோ விஷயம் சொன்னேன்? ஒரு நாவல் பத்தி பேசப் போறோம். அந்த நாவலுக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு, எதுக்காக இவ்ளோ விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன் நானு? இது தேவையா? அப்படின்னு கேட்டா, ஆ அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத தான் நான் இங்க குடுத்திருக்கேன். ஏன் வந்து நாவலை பற்றி உள்ளுக்கு நான் போறது? கதை சுருக்கம் பத்தி இன்னும் சொல்லல. இந்த நாவல் எத பத்தி நான் சொல்லல. அதுக்குள்ள ஏன் இவ்ளோ விஷயம் சொல்றேன்னாக்க, இந்த நாவலையே வந்துட்டு நம்ம உளவியல் ரீதியாக ஆராயும்போது தான்,
என்ன சொல்ல வராங்க அப்படின்றது நமக்கு புரியும் அப்படின்றதுக்காண்டி. நான் ஏற்கனவே சொன்னது போலதான் 96 வயசுல ஒருத்தங்க எழுதுறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அவங்க இத்தனை வருஷமா என்ன எழுதியிருக்காங்களோ, அதனுடைய ஒட்டுமொத்த உருவாக்கமாக தான் அந்த ஒரு குறிப்பிட்ட அப்படின்றது. சோ, இவரு எப்படி வந்துட்டு ஒ ஒரு 96 வயசுல இவரா போய் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல. அவருடைய நண்பர்னாக்கா அவருடைய ஒத்த வயதில் இருக்கக்கூடியவங்க கிடையாது. அவரு வந்துட்டு ஏறக்குறைய ஒரு சின்ன பையன் ஒரு 40, 45 வயது கிட்ட இருக்கிற ஒரு ஆள் தான் வந்துட்டு, "ஐயா நீங்க ஏதாவது எழுதுங்க ஐயா" அப்படின்னு சொல்றாங்க. இவரு வந்துட்டு "என்னத்த எழுத?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. "ஏதாவது எழுதுங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு பேப்பர்லாம் எடுத்துட்டு வந்து குடுத்துர்றேன். பேன்லாம் நான் எடுத்து வந்து குடுத்துர்றேன்னு" சொல்லி அவரே எல்லாமே ஏற்பாடு செய்து எடுத்து வந்து குடுக்குறாரு. சோ எதை எழுதன்னு பார்க்கும்போது, எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்காரு கீரா அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். அவருடைய அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையின் பிரதிபலிப்பு. அவர் கரிசல் நிலத்தில் வாழ்ந்தவர் அப்படின்றதுனால, அங்க வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை நிலை என்ன? அங்க இருந்த பெண்களுடைய நிலை என்ன? அப்படின்னு. இத ஏன் வந்துட்டு இந்த என்ன திறனாய்வு நான் எடுக்கிறேன், என்ன கோட்பாட நான் யூஸ் பண்றேன்னு முதல்லயே சொல்லிட்டேனாக்க, அப்பதான் இந்த வாழ்க்கை வாழக்கூடிய மக்களுடைய நிலை என்ன அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு இந்த நாவல் படிக்கும்போது புரியும். இல்லன்னா நம்ம வந்துட்டு, நம்ம கூட அத கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஆம். இப்போ இது நடக்குதா? ஒரு ஒரு கைம்பெண் இருக்காங்களா? இல்ல வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு நடக்குதா? அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சுருவோம். அப்படி யோசிக்கக்கூடிய ஒரு நாவல் கிடையாது இது. அந்த நிலத்தில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை, வாழ்வாதாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு நாவல் தான் இந்த இந்த இவள். ஓகே. நாவல் சுருக்கம். சரி, நாவல் யார் யாரெல்லாம் வாசிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கை தூக்கிருங்க. நம்ம இருக்கிறதே ஒரு 10 பேர் தான் இருக்கோம்னு நெனைக்கிறேன். ஒட்டுமொத்தமாவே. சரி. யாரும் வாசிக்கல அப்படின்னு சொன்னா, நான் அந்த நாவல் சுருக்கத்த வந்துட்டு ரொம்ப எளிதாக சொல்லி விடுகிறேன். ஓகே. இந்த நாவல் முழுக்க வந்துட்டு கீராவினுடைய நேரடி உரையாடலாக தான் இருக்கும். இது எழுத்தாளருடைய ஒரு மிகப்பெரிய தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அ எல்லா அவருடைய பெரும்பாலான சிறுகதைகளா இருக்கட்டும் சரி, கதைகளா இருக்கட்டும் சரி, அதெல்லாம் வந்து நேரடியான உரையாடலா தான் இருக்கும். அவரு நம்மகிட்ட பேசுற மாதிரி தான் வந்துட்டு அந்த நாவல் இருக்கும். அந்த வகையில் இந்த இவள் அப்படின்ற நாவல் வந்துட்டு பூச்சம்மா அப்படின்ற ஒரு கைம்பெண். கைம்பெண்ணு உங்களுக்கு தெரியும். விடோ. ஓகே. அவங்களுடைய ஒரு கதைய சார்ந்து தான் வந்துட்டு இந்த கதை முழுக்க வந்துட்டு இருக்கும். ஆ பூச்சம்மா அப்படின்ற வார்த்தைய வந்துட்டு ஓர் 2 இடங்கள்ல மட்டும் தான் எழுத்தாளர் வந்து பயன்படுத்தியிருப்பாரு. நான் பார்த்த வரைக்கும் ஏதோ ஒரு 2 இடத்துல தான் இருந்துச்சு பூச்சம்மா அப்படின்ற ஒரு பெயர். ஆனா அந்த நாவல் முழுக்க அவர் வந்துட்டு இந்த இவள்ன்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இந்த இவ வந்துட்டு என் பக்கத்து வீட்ல இருந்த பொண்ணு தான். அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாரு. அப்போ இந்த நாவல் முழுக்க இந்த இவளை சார்ந்து நடக்கக்கூடிய விஷயங்கள், இது மூலியமா இன்னும் பல கதைகள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாரு. இந்த இவள் இருக்கால, இவ வந்துட்டு ஆ அவளுக்கு நம்மளா போய் வேலை குடுக்கலனா கூட, அவளா இருக்கிற எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பா. யார் எது சொன்னாலும் செய்வா. இல்ல கூடுதலா ஏதாவது வேலை இருந்தா கூட இவளே போய் செய்வா. இந்த மாதிரி தான் இவளுடைய கதாபாத்திரம் இந்த நாவல் முழுக்க இருக்கு. இவள சார்ந்த விஷயங்கள் வந்துட்டு போய்க்கிட்டே இருக்கும்போது, இடையில வந்துட்டு இன்னும் ஒரு சில கதைகள்லாம் உள்ளுக்கு வரும். இன்னும் ஒரு சிலர பத்தி வந்துட்டு எழுத்தாளர் வந்து பேசியிருப்பாங்க. ஆக ஒரு சின்னஞ்சிறு இந்த குறு நாவலுக்குள்ள வந்துட்டு ஒரு கரிசல் உலகையே வந்துட்டு நம்ப கீரா அவர்கள் வந்து படைச்சிருக்காங்க. ஓகே. சோ முதல்ல வந்துட்டு முதல் கருத்தா நான் வந்துட்டு இதுல என்ன பார்க்குறேன் அப்டின்னா, நாவலில் வரும் பெண்களின் நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இததான் வந்துட்டு நமது சமூகவியல் மற்றும் உளவியல் கோட்பாடு மூலியமா வந்துட்டு நம்ம ஆராய போறோம். முதல்ல வந்துட்டு பூச்சம்மா அப்படின்ற கதாபாத்திரம். அவங்க வந்துட்டு சிறு வயதிலேயே வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சுர்றாங்க அவங்கள. சிறு வயதிலேயே கல்யாணம் பண்ணி வைக்கும்போது, ஒரு சிறு பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களான்னு கேட்டா, கிடையாது. அவர் வந்து ஒரு கிழவர் வயது இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்துட்டு, அவங்கள திருமணம் செய்து வைக்கிறாங்க. கிழவர் வயதுல அவர் இருக்காருன்னு சொல்லும்போது, ஆம் கல்யாணமாகி எத்தனையோ கொஞ்ச நாள்லயே வந்துட்டு அந்த கிழவர் வந்து இறந்துடுறாரு. அவர் இறந்த உடனே அவங்களுடைய வாழ்க்கை வந்துட்டு எந்த ஒரு சந்தோஷங்களும் இல்ல. எந்த ஒரு நிம்மதியான ஒரு சூழலும் இல்ல. கல்யாணம் பண்ணி அவர் இறந்துடுறாரு. சோ அந்த ஒரு சின்ன வயசு பிள்ளைக்கு வந்துட்டு என்ன இருக்க போது? அப்படிதான் வந்துட்டு இந்த கதைய வந்து கொண்டு போயிருப்பாங்க. இந்த நாவலுடைய முதல் வரியே வந்துட்டு, "தூக்கத்தோடு யாராவது சண்டை போடுவார்களா?" அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. நியாயமான கேள்வி தானே. நம்ம ஏன் வேலைக்கு போறோம்? நம்ம ஏன் அதிகமா படிக்கிறோம்? நல்லா சம்பாரிக்கிறோம்னு நெனைக்கிறோம்? இதெல்லாம் நம்ம செய்யறதுக்கான காரணமே, நிம்மதியான தூக்கம் நமக்கு வேணும் அப்படின்னு தான். இவ யாருமே கேட்காமலே ஓடி, ஓடி ஒவ்வொரு வேலையும் செய்ற இவ, ஏன் அந்த தூக்கத்தோட சண்டை போடுறா? அதுக்கு முக்கியமான காரணம், இந்த நாவல்லயே வந்துட்டு எழுத்தாளர் வச்சிருப்பாங்க. ஒரு வரி. "புருஷன் செத்துப் போனால் கூடவே போட்டு பொசுக்கி விடும் காலத்துக்கு பிறகு, இருந்தால் சவம் இருந்துட்டு போகிறாள்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வந்துட்டு அவர் பயன்படுத்தியிருப்பாங்க. அதாவது உடன்கட்டை ஏறுதல் நமக்கெல்லாம் தெரியும்.
புருஷன் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா மனைவியை வந்துட்டு உடன்கட்டை ஏற வச்சிருவாங்க அப்படின்றது. ஆக இந்த மாதிரி நம்மளையும் செஞ்சிட போறாங்க. நம்ம ஏதாவது ஒரு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாவே நம்ம அவங்களுக்கு இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்மள வந்து இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. உடன்கட்டை ஏற சொல்ல மாட்டாங்க. அப்படின்ற ஒரு சிந்தனை கூட அவங்களுக்கு இருந்திருக்கலாம். அதனால கூட யாருமே கேட்காம ஓடி ஆடி எல்லா வேலையும் அவங்க செய்யலாம். அத தாண்டி தற்காலத்துக்கு பொருந்துற மாதிரியான ஒரு வரியுமே வந்துட்டு எழுத்தாளர் அங்க வச்சிருப்பாங்க. "ஆமணக்கு விதைகளை செக்கில் போட்டு ஆட்டினால் எண்ணெய். ஆட்களை வேலையில் போட்டு பிழைத்தால் செல்வம்" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வரிய படிக்கும்போது, இந்த பூச்சம்மா அவங்களுடைய கதைய பத்தி சொல்றதுக்காக இத சொல்றதாவும் இருக்கலாம் சரி. இப்போ இருக்கிற ஒரு சூழல் அடிப்படையா வச்சு சொல்லணும்னாலும், இந்த அ முதலாளி, தொழிலாளி வர்க்கத்த வச்சு நம்ம சொல்றதுனா கூட நம்ம சொல்லலாம். அதாவது வேலைக்கு வந்துட்டு ஆள் எடுத்துட்டு 24 மணி நேரமும் அவங்கள வந்து வேலை செய்ன்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு போட்டு பிழியறது அப்படின்னு சொல்லலாம். இது பிழியறதால அந்த முதலாளிகளுக்கு தான் நல்ல செல்வம் கிடைக்குமே தவிர, அந்த தொழிலாளிகளுக்கு அல்ல. ஆக இது போன்ற விஷயங்கள வந்துட்டு நேரடியாக இந்த பூச்சம்மா அப்படின்ற கேரக்டரோட எழுத்தாளர் வந்து பொருத்தி சொல்லியிருக்காங்க. அத தாண்டி இந்த கேரக்டர் வந்துட்டு எது மீதுமே பற்று இல்லாம இருப்பாங்க. அதாவது அங்க ஒரு ஒரு வரி வரும். "வரும் காது, வரும் கழுத்து, வரும் கை, வரும் கால், வெறும் வெத்து மனுஷியாவ" அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா, அவங்க கணவர் இறந்த உடனே வந்துட்டு, அந்த காலம்லாம் வந்துட்டு அது வெறும் வெள்ள சேலை தான் கட்டணும் அப்படின்ற ஒரு சூழல் கிடையாது. மாறிருச்சு. இருந்துமே அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, "இல்ல நான் வந்து கலர் சேலை கட்ட மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. கலர் சேலை மட்டும் கட்ட மாட்டேன்னு சொல்றாங்க. இல்ல வெள்ள சேலையுமே கட்ட மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப என்ன சேலை அவங்களுக்கு குடுக்குறாங்கன்னு சொன்னா, காரிக்கம் நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காரிக்கம் நிறம்னா என்னன்னாக்க, என்னுடைய இந்த ஸ்லைட்ஸ் இருக்கிற பேக்கிரவுண்ட் கலர் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு மாதிரியான லைட் ப்ரவுன். அந்த கலர் தான் வந்துட்டு அவங்க கட்டியிருந்த சேலை அப்படின்னு. அந்த கதை முழுக்க அவங்க வந்து காரிக்கம் சேலை தான். ஒரு வரி கூட வந்துட்டு கீரா சொல்லியிருப்பாங்க. என்னன்னாக்க, இந்த இவளுக்கு மிஞ்சியது வந்துட்டு இந்த கரிசல் நிலமோ, இந்த காரிக்கம் சேலை மட்டும் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக இவங்களுக்கு வந்து அதுல கூட விருப்பம் இல்ல. ஏன்னா, அங்க வந்துட்டு ஒரு நம்பிக்கையும் இருக்கும். என்னன்னாக்க, வெள்ள புடவை கட்டுனாக்க, ஆ அ அவங்க வந்து ஒழுங்கா இருப்பாங்க. கலர் புடவைகள் கட்டுனாக்க வந்துட்டு, மனசு வந்து அலைப்பாய விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக அந்த எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கக்கூடாது. நான் பாட்டுக்கு என்னோட இருக்கிற வாழ்க்கைய வந்துட்டு உயிரோட வாழணும் அப்படின்றதுக்காண்டி இந்த இவள் என்ன பண்றான்னா, இந்த காரிக்க நிற சேலைய வந்துட்டு தன்னுடைய அடையாளமாக அவங்க வந்து இது பண்ணிக்கிறாங்க. இது அந்த பூச்சம்மா அவங்களுடைய கதாபாத்திரம். அடுத்து வந்து பெண் குழந்தைகளின் நிலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த நாவல்ல பார்க்கும்போது, சிறு வயது திருமணம் வந்துட்டு அதிகமா நடந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த கதைகள்ல வந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது பூச்சம்மாவுக்காக இருக்கட்டும் சரி, இல்ல பூச்சம்மாவுடைய தோழி ஒருத்தங்க இருப்பாங்க ராமின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கா இருக்கட்டும் சரி, இவங்க எல்லாத்துக்குமே வந்து சிறு வயதிலேயே வந்துட்டு திருமணம் செய்து வச்சுர்றாங்க. அந்த சிறு வயதிலேயே திருமணம் செய்து வைக்கும்போது, அந்த பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? இந்த சிறு வயதிலே திருமணம் செய்து வைத்து வைத்து அவங்களுடைய கணவர இழந்த பிறகு, அந்த வாழ்க்கைய எப்படி வாழ்றது? அதான் கணவரே இழந்துட்டோமே நம்ப. இதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த வாழ்க்கையில என்ன சந்தோஷம் இருக்க போகுது? அப்படின்ற ஒரு சூழல் கூட, அந்த உளவியல் ரீதியான விஷயங்கள் கூட, அவங்கள வந்துட்டு இந்த மாதிரியான சேலைகள கட்டுறதா இருக்கட்டும் சரி, இல்ல விருப்பப்பட்டு ஒரு விஷயத்த செய்யறதா இருக்கட்டும் சரி, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தடுத்து நிக்குது. அப்படின்றது தான் வந்துட்டு இந்த ஆய்வின் மூலம் நான் பார்க்குறேன். அடுத்ததா வந்துட்டு தைரியமான பெண்கள் அப்படின்றதையும் இந்த கரிசல் நில பெண்கள வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, பூச்சம்மா வந்துட்டு இவ்ளோ ஒரு வேலைகள இழுத்து போட்டு செய்யும்போது, யாரு கேட்கறாங்களோ இல்லையோ, அவங்க பாட்டுக்கு எல்லா வேலையும் போய் அவங்க செய்யும்போது, அங்க வந்து அவங்களுடைய ஒரு தைரியமான ஒரு சூழ்நிலைய வந்து நம்மளால பார்க்க முடியுது. அத தாண்டி அவருமே வந்துட்டு சொல்லியிருப்பாரு, இந்த கரிசல் நில பெண்கள் பத்தி. அவங்களுடைய குழந்தை பருவம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்களுடைய தாத்தா வந்து ஒரு நாட்டு வைத்தியரா இருப்பாங்க. ஸோ அவங்க கூட வந்துட்டு காட்டுக்கு போறது, மூலிகை செடி பறிக்கிறது, மிருகங்க கூட வந்துட்டு இருக்கிறது, இது போன்ற விஷயங்கள செய்யறது வந்துட்டு அவங்களுடைய தைரியத்தையும் காட்டுது. அது கூட வந்துட்டு அவங்களுடைய தைரியத்த வந்து வெளிப்பாட்டு செய்யறது மூலியமா கூட அவங்களுடைய நிலை வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி காட்டலாம். ஓகே. அடுத்து கருத்து 2 நாவலில் உள்ள மக்களின் நிலை. நான் தான் சொல்லல, இந்த நாவல் வந்துட்டு இந்த இவள்ன்னு சொன்னோனே, நான் வந்துட்டு பெண்ணிய கருத்து எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஆனா இந்த நாவல் முழுக்க பெண்ணியம் மட்டுமே பேசியிருக்காங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஸோ நெறைய விஷயங்கள் வந்துட்டு கீரா அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. அ அதுல வந்துட்டு அந்த மக்களுடைய நிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உணவின் ருசி மூலம் மனிதர்களை பகுத்தல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு அங்க நான் பார்த்தேன். ஒரு ஒரு கட்டம் வந்து ஒண்ணு வரும். பந்தியில இருக்கிற எல்லாத்துக்கும் வந்துட்டு சோறு வைக்கும்போது, அந்த பந்தியில உட்கார்றவங்க ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கீரா அவர்கள். ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு அ
நான் வந்துட்டு இது 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 மட்டும் தான் சாப்பிடுவேன். பாயாசம் குடிக்க மாட்டேன். இப்படி சாப்பிடுவேன், அப்படி சாப்பிடுவேன்னு சொல்றவங்க இருப்பாங்க. ஒரு சிலர் வந்துட்டு ஒரு ஒரு மாதிரியான சிந்தனைகள்ல இருப்பாங்க. ஆக இதுல பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு வரி வரும். "பசி கொண்ட வயிறுகளுக்கு தொடுகறிகள் முக்கியமில்லை" அப்படின்னு சொல்லி. தொடுகறிகள் இங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, ஆ என்ன சொல்றது? சைட் டிஷ் நம்ம சொல்லுவோம்ல ஆங்கிலத்தில். ஆ நான் தமிழ்ல வந்துட்டு மரக்கறின்னு சொல்லுவோம். நம்ம வந்து சைட்ல வச்சு சாப்பிடுறது சாப்பாடுகள். ஸோ இந்த மாதிரியான சாப்பாடு வந்துட்டு பசி கொண்ட வயிறுக்கு வந்து தேவையில்ல அப்படின்ற மாரி சொல்வாரு அவரு. ஏன் அப்படின்னாக்க, நல்லா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நெறைய பசியில இருக்கும்போது, ஒரு வாணலிய விரிச்சு வச்சு அதுல வந்து சோற போட்டு என்னென்ன காய்கறிகள்லாம் இருக்கோ எல்லாம் வச்சு சாப்பிடுற ஒரு தாட் வந்து நம்மளுக்கு வராது. அந்த பசியில இருக்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும்னா, இப்ப ஒரு சாதமும், சாம்பாரும் இருந்தா கூட போதும். ரொம்ப வேணாம். சாப்பாடும், தயிரும் இருந்தா மட்டும் போதும் நமக்கு. தயிர் சோறு சாப்பிட்டுறலாம். அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை நமக்கு வந்துட்டு இருக்கும். ஆக இந்த ஒரு விஷயத்தையும் இந்த சமூகத்தில் நிலவக்கூடிய ஒரு விஷயத்தையும் வந்துட்டு அவங்க வந்து முன்னுக்கு வச்சிருக்காங்க. ஏன் இத சமூக ரீதியா, இல்ல உளவியல் ரீதியா நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, அடுத்த வரி ஒண்ணு சொல்றாரு. "அவைகள் எல்லாம் நாக்குகள் நீளமானவர்களுக்கு தான்" அப்படின்னு சொல்லிட்டு. அது பணம் வாய்ந்தவர்களுக்காக இருக்கலாம், இல்ல நல்ல ஒரு சொகுசு வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்காக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். அடுத்தது வந்து பஞ்சத்தில் வாழும் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கதை வரும். அந்த கதைய வந்துட்டு ஒரு சீனி சாப்பிடக்கூடிய ஒரு 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 குடும்பத்த பத்தி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கதைய வந்து நீங்க வாசிச்சா உங்களுக்கு தெரிஞ்சிரும். அதுல வந்துட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு வரி வந்துட்டு ரொம்ப அருமையாவே அவர் வந்து பயன்படுத்தியிருப்பாரு. "பஞ்சத்தை பற்றி கேள்விப்பட்டால் மட்டும் போதாது, அதை அனுபவித்தவர்கள் தான் தெரியும் அதனுடைய கொடூரம்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பஞ்சம் வந்து அவ்ளோ பெரிய விஷயமா, பசி அப்படின்றது வந்து அவ்ளோ பெரிய விஷயமா ஒருத்தவங்க வந்து கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா, அவர் பாருங்க ரொம்ப அழகா ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு. கொடூரம். ஒரு சின்ன விஷயம் இல்ல பசி அப்படின்றது. அது ஒரு கொடூரம். நம்மளுக்கு உடனே உடனே சாப்பாடு கிடைக்குது அப்படின்னும்போது, அந்த வலி வந்து நம்மளுக்கு தெரியாது. அது இல்லாதவங்களுக்கு தான் வந்துட்டு அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இந்த மாதிரியான சூழ்நிலையிலயும் ஒரு சமூக சிக்கல் அடிப்படையில் அந்த மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது. ஆ அடுத்ததா மனிதர்களுக்கு புத்தி கிடையாது என்கிறார் கீரா இந்த நாவல்ல. மனிதர்கள்னு சொல்லும்போது அவர் அந்த கரிசல் நில மக்களையும் சொல்லலாம். இல்ல பொதுவாவும் சொல்லியிருக்கலாம். ஆனா அதுக்கு அவர் குடுத்த விஷயம் பாருங்க. ஒரு வரி வரும். "அறநூல்கள் ஏன் இந்த அளவுக்கு? அவைகளை கேட்ட நேரத்துக்கு தான் திருமணதும் புத்தி மாறிவிடுமே" அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த நாவல் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆ மனுஷங்களுக்கு தான் புத்தியே கிடையாது. புத்தி அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏன் இத்தன அறநூல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி. அத படிச்சோனே எனக்குமே, அட என்ன இப்படி பொசுக்குன்னு இப்படி சொல்ட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு எனக்குமே. ஆமால்ல, எக்கச்சக்கமான அறநூல்கள் நம்மகிட்ட இருக்கு. அத கீரா என்ன சொல்றாருன்னா, மனுஷனுக்கு புத்தி இல்லாதனால தான் இவ்ளோ அறநூல்கள் எழுதி எழுதி வச்சிருக்கோம். ஏன்னா எழுதி வச்சோனே அவன் படிச்சுட்டு அடுத்த கட்டமே திரும்பி போம்போது, அத மறந்துட்டு அவன் பாட்டுக்கு போயிருவான். அப்படி அவன் மாறி போறனால தான், இந்த பிள்ளைகளுக்கு குழந்தை வயதிலேயே வந்துட்டு திருமணம் செய்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரி முழுசா வரும். நான் வந்து இங்க பாதி தான் போட்டுருக்கேன். சரி. அடுத்து வந்து முதுகில் குத்தும் கதை. ஆ இன்னொரு ஒரு கதையும் வரும். அவங்க வந்துட்டு அவங்களுடைய குலசாமின்னு சொல்லிட்டு ஒரு ஐயனார் இருப்பாங்க. அந்த ஐயனாருடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை வரும். ஸோ அந்த ஐயனாருடைய கதைய படிக்கும்போது, ஆ அங்க வந்துட்டு முதுகில் குத்தக்கூடிய ஒரு சமுதாயமும் அங்க இருந்திருக்கு. அதுவுமே வந்துட்டு அவங்களுடைய ஒரு சமூக சிக்கலா வந்துட்டு அங்க இருந்திருக்கு அப்படின்றது வந்துட்டு ஆ தெரிய வருது. இதுல மிக முக்கியமா ஏன் வந்து நாவலில் உள்ள மக்களின் நிலை அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன்னா, இந்த கடைசி பாயிண்ட்டுக்காக தான். அந்த நாவல்ல வந்து இத நேரடியா சொல்லியிருக்கவே மாட்டாரு கீரா. அ அத தாண்டி அ இத தான் சொல்லியிருக்காரா அப்படின்றதும் இல்ல. ஒரு வாசகனா என்னுடைய புரிதல், ஒரு திறனாய்வாளனா இப்ப நான் வந்துட்டு அத உங்ககிட்ட சேர்க்கிறேன். என்னதுனாக்க, அந்த கதையில வந்து கடுக்கன் அணிந்த ஒரு பையன் வந்துட்டு வருவாரு, அந்த ஊருக்கு. நல்லா பார்க்கறதுக்கு சொகுசு வீட்டு பையன் மாரி, நல்லா பணக்காரன் வீட்டு பையன் மாரி தான் இருப்பாரு. அவர் வந்து ஒரு திண்ணையில வந்து உட்காருவாரு. அப்ப அங்க இருக்கிற ஊர் மக்களுக்குலாம் ஒரே ஆர்வம். ஐயோ! யார் இந்த பையன்? நம்ப ஊருக்கு வந்திருக்காரு. நம்ம திணையில வந்து உட்கார்றாரு. பார்க்க நல்லா அழகா வேற இருக்காரே! அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன்ட்ட போயிட்டு எல்லாருமே பேச்சு குடுக்குறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள், சிறுவர்கள், வயதானவர்கள்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு, "யார் நீங்க? யார் நீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த பையன் வாயே திறக்கல. என்ன இந்த பையன் வாயே திறக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு இது. அதான் அந்த ஊர்ல வந்துட்டு ஒருத்தர் இருக்காரு. அவருமே கேட்டு பார்க்குறாரு. ஒண்ணும் சொல்லல. சரி வயிறு பசிச்சாக்க தன்னால வந்து பேசும்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்ப அந்த வந்து கேட்டவரு, மனசு தாங்கல. ஐயோ! நம்ம ஊருக்கு ஒரு பையன் வந்திருக்கான். சாப்பிடாம உட்கார்ந்திருக்கான். தண்ணி குடிக்காம உட்கார்ந்திருக்கானேன்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்றாருனாக்க, ஒரு ஒரு டப்பால வந்துட்டு சாப்பாடுலாம் போட்டு குடுத்து, அங்க இருக்கிற ஒருத்தர்ட்ட குடுத்து, "நீ அந்த பையன்ட்ட குடுத்துரு. சாப்பிட சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டது. மறுநாள் வந்துட்டு அவர் போய் பார்க்குறாரு. அந்த பையன் சாப்பிட்டானா? இல்லையா? என்ன ஆச்சு? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த பையன் வந்துட்டு சாப்பிடல, தண்ணி குடிக்கல, எதுவுமே செய்யல. அந்த பையன் காணாம போய்ட்டான். அவர் அந்த ஊர விட்டே போயிட்டாரு. ஸோ அந்த ஊர்ல வந்துட்டு கிட்டத்தட்ட கொஞ்ச நாட்களாவே அந்த அந்த கதைய தான் பேசிட்டு இருக்காங்க.
"என்ன இப்படி ஒரு பையன் நம்ம ஊருக்கு வந்தான், சாப்பிடாம போயிட்டா, என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு ரொம்ப ஆர்வமா அந்த விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் அந்த கதை. அந்த கதையில வந்துட்டு என்ன புரிஞ்சுச்சு, என்னது ஏது அப்படின்றது ஒரு சைடு. ஆனா, இந்த கதைக்கும், இந்த இவளுக்கும் நான் என்ன தொடர்பு போடுறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு பையன் ஊருக்கு யாரோ தெரியாத ஒரு பையன் வந்துட்டு ஊருக்கு வந்துட்டாரு. அவரு சாப்பிடல, தண்ணி குடிக்கலன்னு சொல்லி இவ்ளோ வருத்தப்படுற அந்த மக்கள், என்னைக்காவது இந்த இவள வந்துட்டு, "நீ ஏன் ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிற? நீ ஏன் வந்துட்டு இது பண்ண மாட்டேங்கிற? அது பண்ண மாட்டேங்கிற? உனக்கு என்னது? ஏன் நீ இப்படி இருக்கன்னு?" சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட கேட்டதில்ல. ஆக நான் ஒரு விஷயம் கூட வச்சிருப்பேன். ம். ஓகே. நம்மலாம் யாரு அப்படின்னு சொன்னாக்க, அ அண்மையில கூட ஒரு கவிதை வந்து நான் படிச்சேன். ஒரு நாய்க்கு வந்துட்டு உணவிட அ ஒருத்தர பார்த்து ஒருத்தர் வந்து நான் நன்றி கெட்ட நாயின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. ஆனா அவர் யாருனாக்க, வெளியூர் போம்போது தன்னுடைய நாய்க்கு வந்து உணவிட மறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக நம்மள்ல பலர் வந்துட்டு இப்படிதான் இருக்காங்க. எப்படின்னா, நம்ம மத்தவங்களுக்கு இப்படி, மத்தவங்களுக்கு அப்படி அப்படின்னு சொல்லுவோம். இல்ல அவன் பாரு தப்பு செஞ்சுட்டான், இவன் பாரு தப்பு செஞ்சுட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா, அந்த தவற வந்து நம்மளும் சேர்ந்து தான் செஞ்சிருப்போம். இதுவும் நமக்கே தெரியாம சேர்ந்து செஞ்சிருப்போம். இந்த மக்களும் அதே மாதிரி தான். கூடவே இருக்கிற ஒரு பிள்ளைகிட்ட வந்துட்டு, "நீ சாப்பிட்டியா? ஏன் இப்படி இருக்குன்னு?" ஒரு வார்த்தை கேட்டதில்ல. ஆனா இந்த பையனுடைய கதைய வந்துட்டு இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆக இது எனக்கா தோணுனது தான். ஏன்னா, இந்த கதைக்கும், இந்த இவள்ல வரக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் தொடர்பு இருக்காது. ஏதோ நடுவுல வந்துட்டு இத சொல்லி வச்சுட்டு போயிருப்பாங்க கீரா. ஆனா, வாசகனுடைய புரிதல் தானே எல்லாமே அப்படின்றது தான். ஓகே. ஸோ அடுத்து வந்துட்டு கருத்து 3 வந்துட்டு சாதி மத வேறுபாடுகள் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு. ஆ அதுவுமே வந்துட்டு அந்த குழந்தைகளுக்கு இடையில சாதி மத வேறுபாடு இல்லாதது எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கீரா வந்து இந்த நாவல்ல வந்துட்டு எழுதியிருப்பாங்க. அந்த வரி தான் இங்க நான் எழுதியிருக்கேன். "அந்த வயசு குழந்தைகளுக்கு ஜாதி கிடையாது, மொழி கிடையாது, தொழில் கிடையாது, எதுவுமே கிடையாது. யாரு இவன் யாரு, அவன் யாரு எந்த ஒரு வேறுபாடுமே இருக்காது. அவங்க எல்லாமே வந்துட்டு ஒற்றுமையா தான் விளையாடுவாங்க." அது நார்மலா நம்மளுடைய இடங்கள்ல கூட நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான வேறுபாடுகள் சார்ந்த உளவியல் ரீதியான விஷயங்கள், சமூக சிக்கல்கள், இது போன்ற விஷயங்களையும் ரொம்ப அழகா வந்துட்டு எழுத்தாளர் அத எழுதியிருப்பாங்க அப்படின்றது. அடுத்தது இந்த நாவல்ல வந்து ரொம்ப சுவாரஸ்யமான 2 விஷயம் பார்த்தேன். அது வந்து முதல் விஷயம், அந்த நாவல்ல இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னோம்னாக்க, நெறைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் வந்து அந்த நாவல் முழுக்க வந்துட்டு வரும். அதுல ஒரு சில விஷயங்கள் இங்க வச்சிருக்கேன். ஆ வண்ண ஆடைகள் வந்து மனதை அலைப்பாய விடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அவங்க கிட்ட இருக்கு. அது வந்து நம்பிக்கையா தான் சொல்லியிருப்பாங்க. அது எல்லார்கிட்டயுமே இருக்கலாம். வண்ண ஆடைகள் போட்டா நம்மளுடைய மனம் அலைப்பாயும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. ஆனா அந்த மக்களுடைய நம்பிக்கை அது ரொம்ப ஆழமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கைம்பெண்கள்னாலே வெள்ளை ஆடை தான் உடுத்தணும் அப்படின்றது. அடுத்தது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னாக்க, இது இன்னும் 2, 3 சிறுகதைகள்ல கூட வந்துட்டு கீரா பயன்படுத்தியிருக்காங்க. என்னன்னாக்க, பச்சை பாம்பனுடைய வால வந்து நம்ம உருவணும் அப்படின்னு சொன்னாக்க, உருவி விட்டோம்னாக்க, நம்மளுடைய சமையல் வந்துட்டு ரொம்ப ருசியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய நெறைய சிறுகதைகள்ல சொல்லியிருக்காரு. அது இதுலயுமே ஒரு இடத்துல வந்து வெளிப்பட்டுருக்கும். அது வந்து அவங்களோட ஒரு நம்பிக்கை. அந்த கரிசல் நில மக்களுடைய நம்பிக்கை. அடுத்ததா வந்துட்டு, ஒரு கட்டம் வந்துட்டு ஒரு பசுமாட்டுக்கு இவங்க போய் பசுக்கு வந்துட்டு அவங்க பிரசவம் பார்க்குற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ வந்து பச்சை இலைங்கள வந்துட்டு கையில வச்சுக்கிட்டு, அவங்க போய் பறிச்சுட்டு எடுத்துட்டு வருவாங்க. ஸோ, அப்ப அத எடுத்துட்டு வரும்போது யார்ட்டயுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த ஒரு நம்பிக்கையுமே வந்துட்டு அவங்கள்ட்ட இருக்கு. அப்படின்னு சொல்லி இந்த நாவல்ல வந்துட்டு சொல்லியிருப்பாரு. அடுத்ததா வந்துட்டு வானத்தின் பால் அவர்கள் கொண்ட நம்பிக்கை வந்துட்டு அளப்பரியது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அது சொல்லும்போது நமக்குமே அப்படிதான் இருந்துச்சு. நெறைய வரிகள் வந்துட்டு வந்துருந்துச்சு. அதாவது, ஆ வானம் தான் நம்மளுக்கு வந்து மழை கொடுக்குது. வானம் வந்துட்டு நம்மள ஜாக்கிரதையா இருக்க சொல்லுது. இப்படி இன்னும் நெறைய விஷயங்கள வந்துட்டு கீரா வந்து அங்க சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப அழகா அந்த இதுல சொல்லணும் அப்படின்னு சொன்னா, யாராவது பெரியவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா, "நீ நல்லா இருப்பா" அப்படின்னு சொல்லி ஏதாவது அவங்க சொல்றாங்கனாக்கா, யாராவது வந்து உடனே நம்ம என்ன செய்றோம், வானத்த பார்த்துட்டு, "எல்லாம் விட்ட செயல் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லுவோம். ஆ இல்ல இடி இடிக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு அபாயகரமான விஷயத்துக்கு வந்துட்டு இடி நம்மள வந்து ஜாக்கிரதையா இருன்னு சொல்லுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள வந்து சொல்லலாம். அப்படின்னு இந்த கதையில வந்துட்டு நம்ம கிரா அவர்கள் வந்துட்டு எடுத்து வச்சிருப்பாங்க. ஓகே. இதுதான் கடைசி. இந்த நாவல் வந்து எழுத்தாளரின் சொல் வழக்கு வந்துட்டு நம்ம நல்லாவே பார்க்கலாம். அவருடைய சொல் வழக்கு, நான் இந்த நாவல முழுசா படிக்கும்போது எனக்கு ஒரு சில எழுத்துகளுக்கு, ஒரு சில சொற்களுக்கு வந்துட்டு என்ன அர்த்தம்னே புரியல. உதாரணத்துக்கு தொடுகரினாலே எனக்கு என்னன்னு தெரியல. ஆ எனக்கா தோணுது என்னன்னா, தொட்டுக்கிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துறோமோ அதுதான் போடணும். ஆனா அதான் சரியான்னு சொல்லிட்டு Googleல போய் தேடி பார்க்கும்போது, நான் பார்த்த ஒரு சில வார்த்தைகள இங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்குமே வந்துட்டு அர்த்தம் இருக்கு.
நான் என்ன நினைச்சேன்னா, இது ஏதோ ஒரு அவர் வந்து மதுரை ஸ்லாங் பயன்படுத்தி எழுதுனதால, ஓ! அதுக்கேத்த மாரி ஏதாவது ஒண்ணு இருக்கும் போல. ஆனா இதுக்கெல்லாம் மீனிங் இருக்காதுன்னு நெனச்சேன். ஆனா இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு மீனிங் இருக்கு. நீங்க அந்த நாவல் முழுக்க படிக்கும்போது, நீங்க புதுசா நெறைய வார்த்தைகள் வந்து கற்றுக்கொள்வீங்க. அது எல்லாமே வந்துட்டு அந்த நில மக்களுடைய சொல் வழக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆக இந்த விஷயங்களையும் வந்துட்டு, ஆ ராஜநாராயணன் அவர்களுடைய வாழ்க்கை சார்ந்தது தான். ஏன்னா, அவரு வந்து அந்த இடத்துல வாழ்ந்திருக்காரு. அங்க இருக்கிற மக்களுடைய நிலை என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அத தான் வந்துட்டு அவரு எடுத்து வெளிய காட்டியிருக்காரு அப்படின்றது. ஸோ, அதுக்கேத்த மாதிரியான சொற்கள் தான் இங்கேயும் இருக்கு. இத பத்தி தேடும்போது தான் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன கிடைச்சுச்சுனாக்க, அவர் வந்துட்டு கரிசல் இல்ல சொல் வழக்கு களஞ்சியம்னு சொல்லிட்டு ஒரு டைரிய ஒரு என்ன சொல்றது டிக்ஷனரியே வந்துட்டு அவங்க எழுதியிருக்காங்க. அகராதியே வந்துட்டு அவங்க செஞ்சிருக்காங்க. ஸோ, இது எல்லாமே வந்துட்டு அவருடைய வாழ்க்கை, கதை இதெல்லாமே பேஸ் பண்ணி தான். ஆக முடிவில் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த கதை வந்து ஒரு கதையா தான் நம்மளுக்கு தெரியுது. இந்த இவள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இவளுக்குள்ளார இருக்கக்கூடிய நெறைய கதைகள் இருக்கு. நான் சொன்ன மாரி சீனி கதைன்னு ஒண்ணு சொல்லிட்டு வரும். இனிப்பு சாப்பிடுறத பத்தி. அப்போ பூச்சம்மாவுடைய குழந்தை பருவம் அத பத்தி வரும். அப்போ கடுக்கன் போட்ட பையனுடைய கதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்புறம் மூக்குப்பொடி நாயக்கர் அவருடைய கதை ஒண்ணு வரும். அந்த பசுமாட்டினுடைய கதை ஒண்ணு வரும். இப்படியாக பல கதைகள வந்துட்டு உள்ளுக்கு வச்சிருக்காங்க. அதுக இத சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு இதுல பல சிறுகதைகளுடைய கூட்டு தான் வந்துட்டு இந்த குறுநாவல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பூச்சம்மாவின் கதையில் பாதி சொல்லப்படவில்லை. அது வாசகர்கள் தானாகவே உணர்ந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காண்டி வந்துட்டு, ஆ எழுத்தாளர் வந்து வச்சுட்டாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, அதுல வந்து ரொம்ப அழகான ஒரு வரி வரும். "தட்டாம்பூச்சிகளுக்கு தண்ணீரில் நீட்டிக் கொண்டிருக்கும் குச்சியின் நுனி மீது ஏன் அவ்வளவு பிரியம்?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆ இத வந்துட்டு எழுத்தாளர் எஸ்ரா அவங்க கூட வந்துட்டு அவருடைய ஒரு வலைத்தளத்துல வந்து பதிவிட்டிருந்தாரு. இத படிக்கும்போது வந்து ஒரு ஜென் கவிதை படிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு இத பார்த்தோனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தட்டாம்பூச்சி ஏன் அந்த தண்ணீர்ல நீட்டிட்டு இருக்கிற ஒரு குச்சி மேல போய் உட்காருது? அது அ அது ரொம்ப ஒரு சிறிய இடமாகவே இருந்தாலும், ஏன் வந்துட்டு ஒரு பயம் இல்லாம போயிட்டு அங்க உட்காருது? அதே மாதிரி தான் இந்த கதையில வரக்கூடிய நம்ப பூச்சமாவா இருக்கட்டும் சரி, எவ்வளோ கஷ்டமான வாழ்க்கையாவே அது இருந்தாலும், இந்த தட்டா மாதிரி அத வந்து அவங்க ஏத்துக்கிறாங்க. அப்படியே பரவால்ல, கஷ்டமாவே இருந்தாலும் பிரச்சனை இல்ல. நம்ம இந்த வாழ்க்கைய வந்துட்டு செஞ்சுக்கிட்டு அட்லீஸ்ட் வாழ்றோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பூச்சமாவும் இருக்காங்க. அவங்களை போன்ற ஒரு சில பெண்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாவல்ல வந்துட்டு வெளிப்பட்டிருக்கு. ஆக சமூக சிக்கல்கள் பல கதை வழி சொல்லப்பட்டிருப்பது, உளவியல் முறையில் ஆராயப்படுவதே இந்த கதைய வந்து புரிஞ்சு கொள்றதுக்கு ஏதுவா இருக்கும்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன் அப்படி சொன்னேன்னா, இப்ப ஆரம்பத்திலேயே வந்து நான் கேட்டேன். உங்கள யாராவது வந்துட்டு இந்த இவன் உங்கள யாராவது வந்து நீ பெரிய இவன், நீ பெரிய இவன் கேட்டுருக்காங்களா? அப்படின்னு சொல்லி. ஏன் நான் கேட்டேனாக்க, உங்களுக்குலாம் என்னைக்காவது தோணியிருக்கா? இப்படி ஒருத்தவங்க நம்மள கேட்கறாங்கனாக்க, யாரு கூட தான் நம்மள வந்து கம்பேர் பண்ணி சொல்றாங்க? யாரு கூட தான் நம்மள வந்து ஒப்பிட்டு சொல்றாங்க? யார் இந்த 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 இவ இல்லன்னா இவன்? அவ்ளோ பெரிய அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சிந்தனை கண்டிப்பா வந்திருக்கும். யார தான் வந்துட்டு இவங்க சொல்லி நம்மள வந்து ஒப்பிட்டு கூறுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆக இந்த நாவல படிக்கும்போது, அந்த இவ தானா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுது அப்படின்னு சொன்னா, கிடையாது. ஏன்னா, ஏன் இந்த உளவியல் ரீதியான விஷயங்கள நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, அங்க இருந்த மக்களுக்கு அதிகபட்சமா அவ அந்த இந்த இவளான பூச்சம்மா செய்த விஷயங்கள் வந்துட்டு பெரிய விஷயங்களா இருக்கலாம். அவ மாட்டுக்கு பிரசவம் பார்க்கிறதா இருக்கட்டும் சரி, சின்ன வயசுலயே வந்துட்டு இவ்வளவு விஷயங்கள் அவ செய்றதெல்லாம் வந்துட்டு, அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து அது பெருசா இருக்கலாம். ஆனா இங்க இருக்கிற நீங்க வந்துட்டு உங்கள வந்து இவங்க கூட தான் கம்பேர் பண்றாங்கன்னு சொல்லும்போது, அது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இல்லையே இவங்கள விட நம்ம நெறைய செய்றோமே அப்படின்ட்டு இருக்கும். ஆக ஏன் இந்த கதைய இந்த கோட்பாடுகளோட நம்ம பொருத்தி பார்க்கணும் அப்படின்னாக்க, அப்பதான் அந்த மக்களுடைய வாழ்க்கை நிலை வந்து நம்மளுக்கு தெரியும். அந்த நிலை தெரிஞ்சா தான் அவங்கள் சார்ந்த விஷயங்களுக்கு ஏற்ற மாரி நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியுமே தவிர, நம்ம கூட அத வந்து ஒப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு சிந்தனை வந்துட்டு அங்க ஏற்படும். அப்பதான் வந்துட்டு அந்த கதையும் நம்மளுக்கு புரியும். இல்லன்னா, அந்த கதை புரிவதில் நம்மளுக்கு வந்து ஒரு சிக்கல் ஏற்படும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆக அவ்வளவுதான். இதோட என்னுடைய திறனாய்வு பார்வை அப்படின்றது வந்துட்டு முடிஞ்சது. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இல்ல நீங்க ஏதாவது சொல்லப் போறீங்கனாலும் சொல்லலாம். இந்த இவள் பற்றி உங்களுடைய கருத்து. இல்ல நான் பார்த்த பார்வை வந்துட்டு, இல்ல நீங்க இப்படி பார்த்துருக்கலாம் திவ்யா. இல்ல இது எனக்கு புரியல அப்படின்னாலும் நீங்க கேட்கலாம் என்கிட்ட. ஒரு 1/2 மணி நேரமா பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுது எல்லாரும் இருக்கீங்களா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. யாராவது மைக் திறந்து ஏதாவது சொன்னா சிறப்பாக இருக்கும்.
ஹலோ, வணக்கம். வணக்கம் டீச்சர். ஓகே. இந்த ஓகே. இவள் வந்து இது நான் வந்து முழுசா படிச்சு முடிக்கல. பட் திருந்து படிச்சுட்டு இருந்தேன். யார் இந்த இவள் அப்படின்னு சொல்லி இந்த எழுத்தாளர் எப்படி கொண்டு போயிருக்காங்கன்னா, நம்மளுக்கே ஒரு கியூரியாசிட்டி வரும். என்ன பண்ணிட்டு இருக்காங்க? யார பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இப்பதான் அவங்களோட கலந்துரையாடல் மூலமா நான் வந்து கடைசி இந்த கதையோட முடிவு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் யூனிக்னு சொல்லலாம் இந்த நாவல். நம்ம வந்து இந்த மெயின் கேரக்டரை வந்து பெரும்பாலும் நெறைய பேரு வந்து சாமானிய மனிதர்கள வந்து நம்ம யோசிக்க மாட்டோம். அவங்கள்ட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி அந்த மாரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கேரக்டர் நம்ம நார்மலி அந்த மாரி பார்ப்போம். பட் நம்ம சுத்தியும் இந்த மாதிரி சாமானியர்கள் இருக்கிறாங்க. அவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம பார்க்காத ஸ்ட்ரகிள் அவங்கள்ட்ட இருக்கும். இது அதான் இந்த உளவியல் ரீதியா சொன்னீங்கல்ல, அந்த மாரி விஷயத்த கொண்டு போம்போது, அப்படியே அதோட கனம் படிச்சு முடிச்சிட்ட பிறகு தான் ஐயோ! இப்படியும் இருப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனம் வந்து நம்ம மனசுக்கு ஏறுறத நான் ஃபீல் பண்ணேன். இது ஒரு எனக்கு கேட்டீங்கன்னா, ஒரு எழுத்துல ஒரு வித்தியாசமான ஒரு நடையும் இதுல நான் பார்த்தேன். அப்புறம் திவ்யா, வாழ்த்துக்கள். நீங்க உங்களோட திறனாய்வு வந்து சிறப்பா இருந்தது. என்ன சொல்லுவாங்க, படிக்கிறத விட உங்களோட நீங்க கதை சொல்லும்போதே அதோட அ அந்த கதையோட பாரம் வந்து புரியிற மாதிரி இருந்துச்சு. வாழ்த்துக்கள். தேங்க் யூ. நன்றி டீச்சர். மிக்க நன்றி. ஆக டீச்சர் சொன்னது உண்மைதான் ஆக்சுவலி. ஏன்னா இந்த கதை வந்து பாதியிலே முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அதுதான் நான் முடிவுன்னு சொல்லியிருந்தேன். பாதியிலே முடிஞ்சிருச்சே, என்னது என்ன நடந்துச்சு இப்போ அப்படின்ற மாரி இருக்கும். இது எல்லாருமே கட்டாயமா வாசிக்கக்கூடிய ஒரு நாவலான்னு கேட்டா, அதுக்கான பதில் வந்து என்கிட்ட இல்ல. ஆனா வாசிச்சா சிறப்பு அப்படின்றது தான் இந்த நாவல். ஏன் அப்படின்னு சொன்னேன்னாக்க, இது டோட்டலி ஒரு புதிய கோணத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு நாவலா தான் நான் பார்க்குறேன். ஒரு ஒரு சைடு மேனுஸ்கிரிப்ட் இருக்கு. ஒரு சைடு வந்து தட்டச்சு செஞ்சிருக்காங்க. அதுவும் இந்த பார்த்தீங்கன்னாக்க ஒரு நெறைய எழுத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாவல் கிடையாது. ஏதோ கவிதை எழுதி வச்ச மாதிரி தான் எல்லா பக்கமும் இருக்கும். அந்த வடிவமே வந்துட்டு கவிதை எழுதியிருக்கிற மாரி தான் இருக்கு. புது கவிதை எழுதியிருக்கிற மாதிரி. ஆக இப்படியும் நம்ம எழுதலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு கூட இந்த நாவல சொல்லலாம். 96 வயசு எவ்வளையோ நாவல்கள் எழுதின ஒருத்தர் வந்துட்டு இந்த மாரி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இதுவுமே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சான்று தான். ஒரு புது எழுத்தாளர்களுக்கு அப்படின்றதும் நான் யோசிச்சேன். ரொம்ப நல்ல ஒரு பார்வையா இருந்துச்சு. ரொம்ப நன்றி டீச்சர் உங்களுடைய கருத்துக்கு. வேறு யாராவது?